கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டதாக. நீதிமொழி 29:10-30 அதிகாரம். அப்போல்லாம் என்ன அப்படின்னா, யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர், யாக்கேனுடைய குமாரன் ஆகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த புருஷன் ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் என்ன உபதேசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆகூர் ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் என்ன உபதேசம் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னைத்தானே சொல்கிறாரு, மனுஷர் எல்லாரையும் விட நான் நினைச்சிறேன் ஒரு மூடனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் மூடனாக இருக்கிறேன், மனுஷனுக்குற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை நினைச்சல, நான் கற்கக்கூட இல்லை, பரிசுத்தின் அறிவை நான் நினைச்சல, நான் அறிந்து கொள்ளவும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே என்ன சொல்கிறாரு, தாழ்த்தி பேசுகிறார். மூடன்கிறாரு, மனுஷங்கிட்ட புத்தி இல்லைங்கிறாரு, ஞானத்தை நான் கற்கலைங்கிறாரு, அறிவை நான் அறிந்து கொள்ளலாங்கிறாரு. ஆனால் வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார், காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார், தண்ணீர்கள் வஸ்திரத்தில் கட்டினது யார், பூமியின் நிலைகளெல்லாம் ஸ்தாபித்தர் யார், அவருடைய நாமம் என்ன, அவர் குமாருடைய நாமம் என்ன, அதை நீ அறிவாயா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் படுத்தது யார், கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, வானத்துக்கு ஏறி இறங்கினாரு, காற்று கைப்பிடியில் அடக்குனாரு, தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினாரு, பூமியின் நிலைகளெல்லாம் ஸ்தாபித்தார். அவருடைய நாமம் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் குமாரனுடைய நாமம் என்ன, யெகோவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதே அறிவாயா, இதெல்லாம் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனுடைய வசனமெல்லாம் என்னது, புடமிடப்பட்டதாக இருக்கிறதுங்கிறாரு. சாதாரண வசனங்கள் கிடையாது, வசனம் எல்லாம் புடமிடப்பட்டுன்னா வெள்ளிக்கு புடமிடுறாங்க, பொண்ணை நினைச்சுறாங்க, உருக்கி எடுத்து நினைச்சுறாங்க, சொய்க்கிறாங்க, ஒரு களிமண் நினைச்சுறாங்க, ஒரு பாத்திரம் செய்யணும்னு நினைச்சுறாங்க, களிமண்ணை உருக்கி நினைச்சுறாங்க, அது செய்கிறாங்க. எப்படி புடமிடுறாங்களோ அதே போல் அந்த வசனம்லாம் என்னது, ஒரு இந்த புடமிடப்பட்ட பொருள் எப்படி சுத்தமாக நன்றாக இருக்குதோ அதே போல் வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டு நினச்சது பரிசுத்தமாக இருக்கிறது. அதனால் அந்த அண்டிக் கொள்கிறவர்கள்லாம் யார், அவர் புடமிடப்பட்டதாக இருக்கனால கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் நினைச்சார், ஒரு கேடகமாக இருக்கிறேங்கிற, கேடகனா பாதுகாப்பு. அதனால் கர்த்தருடைய வசனத்தோடு நினைச்சக்கூடாதான், எல்லாம் புடமிடப்பட்டதாக இருக்கிறனால அந்த வசனத்தோடு ஒன்றையும் நினைச்சக்கூடாதான், கூட்டக்கூடாதான். கூட்டுனா கர்த்தர் நினைச்சுவார், நம்மளை கடிந்து கொள்வார், நாம் ஒரு பொய்யர்களாக நினைச்சிட மாறிடுவோமா. அதனால் வசனத்தோடு கூட்டக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, 2 மணி நான் இடத்துல கேட்குறேங்கிறார். யாருக்கு, அவர் சொல்கிறாரு, 2 மணி கேட்குறேன், நான் மறுக்கும் பரிந்தமாக அவங்களை எனக்கு தாரும். ஒன்று, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், மாயை பொய் தூரப்படுத்தும். 2வது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக அப்படிங்கிறார். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. 2 மணி நான் கேட்குறேன், அதில் மறிந்து எனக்கு மறக்காமல் தந்து என்னை பாதுகாத்துக்கணுங்கிற. மாயே பொய் வசனிப்பு என்ன செஞ்சிடும், தூரப்படுத்திடும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் என்ன செய்கிறோம், எனக்கு கொடாதிருப்பாக. நான் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டா நான் மறுதெழுத்து கர்த்தர் யாருன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நான் சொல்லிடக்கூடாது. நான் தரித்திரப்படுறதுனால நான் என்ன திருடிடக்கூடாது, திருடி நாமத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணியில் வழங்கிடக்கூடாது. அதனால் என் படியை எனக்கு என்ன செய்யும், எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும் அப்படின்னு சொல்லி ஆகூர் என்ன செய்கிறாரு, ஒரு ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைக்கிற உபதேசத்தில் சொல்கிறார். இது நான் கேட்டுக்கிறேன் கர்த்தரிடத்தில், இதைத்தான் நான் எனக்கு வரைக்கும் எனக்கு தரேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்மளும் என்ன செய்யணும், இதே போல் அவரை போன்று நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் நம்மளும் கேட்டால் நம்மளும் பாவம் செய்யாமல் நிச்சயம் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இடத்துல எஜமான இடத்துல நினச்சக்கூடாது, அவனுடைய வேலைக்காரனை நினச்சக்கூடாது, நம்ம குற்றம் சுமத்தக்கூடாதான். ஏன்னா எஜமான இடத்துல வேலைக்காரன் குற்றம் சுமிச்சா இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா வச்சுட்டான்னு சொல்லி என்ன செய்வான், நம்மள என்ன செய்வான், சபிப்பான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குற்றவாளியாக என்ன செஞ்சிடும், காணப்பட்டுறோம், அவனுக்கு குற்றவாளியாக காணப்பட்டுரும்ல. அதனால் அப்படி நினச்சக்கூடாது, எஜமான இடத்துல யாரையும் நினச்சக்கூடாது, வேலைக்காரங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக தங்கள் தகப்பனை சபிப்பாங்க, தாயை என்ன செய்யாங்க, ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சந்ததி என்ன செய்து இருக்குதுங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுற சந்ததியாரும் இருக்கான். தாங்கள் அழுக்கிற மன்னிப்பு பெற்று கழுவப்படலை, அப்படி கழுவப்படாதபடிக்கு தங்கள் பார்வைக்கு அவங்க நினைச்சுறாங்க, நாங்கள் தான் சுத்தவான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சந்ததியாரும் நினைச்சது இருக்குங்கிற. தகப்பனை சபித்து தாயை ஆசிரியாமல் இருக்கிற சந்ததி இருக்குது. தாங்கள் கழுவப்படாமல் பார்வை சுத்தமாக தோன்ற சந்தியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டாம். அது என்னென்னா, கண்களை நினைச்சது மேட்டிமையான பார்வையில் பார்க்குற சந்ததியாரம் நினச்சி தான் இருக்குதாம். அடுத்தபடியாக 4வது, தேசத்தில் சிறுமியானவர்களையும் மனுஷில் எளிமையானவர்களும் பட்சிப்பதற்கு கற்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களோட சந்ததியாரம் உண்டாம். தேசத்தில் எளிமையானவர்களை, மனுஷர்களையும் சிறுமியானவர்களையும் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்குடைய கடவாய்ப்பற்கள் 2 கடிச்சு என்னது திங்கிறோம் நல்லா. அப்படிப்பட்ட கடிக்கிற சந்ததியாரம் நினச்சி தான் இருக்குதான். இலைகளை சிறுமியானவர்கள் அப்படி நசுக்கக்கூடிய சந்ததியாரம் இருக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட 4 ஜென்ம சந்ததிகள் பார்க்குறோம் சொல்கிறாரு. அப்புறம்
தாத்தா என்று சொல்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டாம். திருப்தி அடையாத 3 உண்டாம். போது என்று சொல்லாத 4 உண்டாம். அவை அவன் என்ன தாத்தா சொல்கிற குமாரத்தி 2 அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போது என்று சொல்ல 4 உண்டு. அது என்ன அப்படின்னா, பாதாளும் மலட்டு கற்பமும் தண்ணீரில் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியா. அதை போது என்று சொல்லாத 4 உண்டு சொல்லி பார்த்தோம்ல, அது பாதாளம் மலட்டு கற்பம், அடுத்தல தண்ணீரில் திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினி. பாதாளம் என்ன செய்யுது? பாதாளம் மனுஷனை விழுங்குது. மலட்டு கற்பம் குழந்தை இல்லாமல் இருக்க மலட்டு கற்பம். தண்ணீரால் எவ்வளோதான் தண்ணி பாய்ச்சாலும் அது என்ன செய்யுது? தண்ணி குடிக்காத நில மாதிரி கிடக்கும். அது போதும் என்று சொல்லாத அக்கினி. அக்கினிக்கு என்ன போட்டாலும் செய்யுது? போதாது போட்டுக்கிட்டே இருக்கு, அறிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்க. இப்படிப்பட்டது தான் போது என்று சொல்லாத 4 உண்டாம். அடுத்தல தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை யார் அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களோட கண்ணை நதியின் காகங்கள் என்ன செய்யுமா? பிடுங்குவான். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுனா நதியின் காகங்கள் என்ன செய்யுமா? பிடுங்குமா. கழுகின் குஞ்சுகள் என்ன செஞ்சிருமா? தின்றுமா. அதனால யாரும் நினைச்சக்கூடாது, தகப்பனை நினைச்சக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, தாயின் கட்டளை என்ன கூட வச்சக்கூடாது, மீறக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவர்கள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவே 4 உண்டுறா. ஆச்சரியமானவை 3 உண்டு, புத்திக்கு எட்டாதவே 4 உண்டுங்கிறார். அவை அவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். ஆகாயத்தில் கழுகு நினைச்சது பறந்து போகுது, அதுக்கு இருந்து வழி உண்டா? அங்கே வழி கிடையாது. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். கண்மலையில் பாம்பு நடந்து போனால் அங்கே வழி விடுமா? விடாது. நடுக்கடலில் கப்பலுடைய வழி. நடுக்கடலில் கப்பல் போது வழி உள்ளதா? விடாது. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஒரு கன்னிகையை ஒரு மனுஷன் நாடினானா அவனுடைய வழி இப்படி தான் இருக்குமா. அதான் இந்த 4 சொல்கிறாருல, என் புத்தி கட்டாத 4 உண்டு, இந்த 4 சொல்கிறாரு. அப்படியே விபச்சாரசருடைய வழி இருக்கிறான். விபச்சாரம் நினைச்சதா? அவள் திண்டு தன் வாயத்தோடத்தில் அவர் ஒரு பாவமே செய்யவே இல்லை அப்படிம்பாலாம். ஆகாயத்தில் கழுகு பறக்கும்போது வழி கிடைக்காது, வழி போட முடியாது. கண்மலையில் பாம்பு வழி போட முடியாது. நடுக்கடலில் கப்பல் போனால் வழி விழாது. கன்னிகை நாடின மனுஷனுடைய வழியும் அப்படி தான் இருக்குங்கிறாரு. அதே போல் விபச்சார சிறிய நினைச்சிடா எல்லா பாவமும் செஞ்சுட்டு வாயை தொலைச்சிட்டு நான் ஒரு பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால் அடுத்தலாம் 3 உண்டு சொல்ல எனக்கு ஆச்சரியம். 3 உண்டுங்கிறாரு. அந்த 3 என்னன்னா, 3 மித்தம் பூமி என்ன செய்யதான்? சஞ்சலப்படுதான். 4 அது என்ன செய்யாதான்? தாங்க மாட்டாது. இப்போ பார்த்தாலும் 4 இந்த 4 என்ன செய்யாது? அது பூமி தாங்காதான். அரசாளுகிற அடிமையின் மித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடன் மித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட ஸ்திரீயின் மித்தமும் தன் ஆச்சாரருக்கு பதிலாக இல்லால் ஆகும் அடிமை பெண்ணின் மித்தமே. இது இந்த 4 சொல்லி பார்த்தாலும் அந்த இது. அதில் பூமியில் சிறியர்களாக இருந்தும் மகா ஞானமுலைகள் 4 உண்டாம். பூமியில் சின்னதாக இருக்குது, ஆனால் மகா ஞானம் அதுக்கு இருக்குது. அந்த 4 என்ன அப்படின்னா, அற்பமான ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அது என்னது? பூமியில் சிறியதாக இருக்குது, ஆனால் மகா ஞானம் இருக்குது. எப்படி? அது நினைச்சது கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைக்குது எறும்பு. அடுத்தல சத்துவமற்ற செந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல். பூமியில் தோண்டினா அழிஞ்சு போயிடும், ஆனால் கண்மலையில் தோண்டினா நினைச்சு அழியாது. அதனால சத்துவமற்ற செந்துவாய் இருக்கு, ஆனால் தங்கள் வீட்டை எங்கே வச்சிருது? கண்மலையில் நினைச்சது தோண்டி வைக்கிற குழிமுசல்னா முயல். அடுத்தபடியாக ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சா புறப்படுற வெட்டிக்கிளிக்கு ராஜா கிடையாது. ஆனாலும் என்னச்சது? பவுஞ்சா என்னச்சது புறப்படுற வெட்டிக்கிளி. இதுக்கு என்னச்சது? ஞானம் இருக்கு. அடுத்தல தன் கைகளினால் விளைய பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. இப்போ அரச அரண்மனையில் எல்லாரும் என்ன செய்ய முடியாது? ஈஸியாக போக முடியாது. ஆனால் சிலந்தி பூச்சி பார்க்க சிறுசாக தான் இருக்குது. அது என்ன செய்யுது? தன் கைகளினால் விளைய பின்னி அரச அரண்மனையில் போய் என்ன செஞ்சிருது? உட்காந்துருது. அதனால் இப்படிப்பட்டவைகள் தான் பூமியில் சிறியவர்களாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறதா. அடுத்தபடியாக வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டாம். வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டாம். அந்த வினோத நடை உள்ளவைகள் எது அப்படின்னா, மிருகங்களில் சௌரியமானது. வினோதங்களில் நடைகள் 4 உண்டு பார்க்குறோம்ல, அது மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னாடாததுமாகிய சிங்கமா. அடுத்தல பொறு குதிரையா. அடுத்தல வெள்ளாட்டு கடவான். அடுத்தல ஒருவரை எதிர்க்கக்கூடாத ராஜாமா. இது வினோத நடையுள்ளவைகளா இதுகள். அடுத்தல நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துருச்சிந்தனலாக இருந்தாயானால் கையினால் இடிச்சிடுமா வாய் மூடும். மேட்டிமையாக நடந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோம். மேட்டிமையானதுனால பைத்தியம் வந்துருச்சு.
அகங்காரத்தில் நடப்பாங்க. மேட்டிமை எனக்கு தான் எல்லாம் இருக்குன்னு ரொம்ப நினச்சிடுவாங்க. அப்படி தான் நடப்பாங்க. அப்படிப்பட்ட மேட்டிமையானவளுக்கு கடைசியில் என்ன செய்யுது, பைத்தியம் தான் வருமா. அப்படி பைத்தியம் வந்த பிறகு அப்புறம் திருச்செந்தனால நினச்சிடுமா, கைனால் நினச்சிடுமா, வாயை மூடணுமா. பாலை கடைதல் என்னது, வெண்ணெயை பிறப்பிக்குமா. மூக்கை பிசைதல், பாலை கடையும் போது என்ன செய்யுது, வெண்ணெய் நமக்கு கொடுக்குது. மூக்கை பிசைஞ்சா நினச்சது, ரத்தம் தான் நினச்சது கொடுக்குது. அப்படியே கோபத்தை யாரும் கிண்டி விட்டால் நினச்சது, சண்டை நினச்சிமா பிறப்பிக்குமா. அடுத்தபடியாக 31வது அதிகாரம் எப்படின்னா, 34ல் ராஜாவாகிய லெமூலுக்கு அடுத்த வசனங்கள். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசம் போதிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இது என்ன அப்படின்னா, ராஜா வந்து லெமூலுக்கு அடுத்த தாய் போதிக்கிற உபதேசம், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே. தாய் வந்து மகனை பதில் சொல்கிறா, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளையும் பொருத்தனை பண்ணி நினச்சது பிறந்த மகன் தான் அந்த லெமுவேல். அதான் சொல்கிறான், ஸ்திரீகளுக்கு என்ன செஞ்சிரு, உன் பிள்ளைனையும் ராஜாக்களுக்கு எடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியை என்ன செஞ்சிடாத, கொடுத்துடாதங்கிறார். ஏன்னா நான் உன்னை பொருத்தனை பண்ணி நினச்சிட்டு உன்னை பெற்று எடுத்துருக்கிறேன். அதனால நீ என்ன செய்யி, நீ வந்து என் பொருத்தனைப்படி என்ன செய்ய, நீ வந்து நிறைவேற்று. ஆனால் ஸ்திரீகளுக்கு உன் பிள்ளை என்ன செஞ்சிடாத, கொடுத்துடாத. ராஜாக்களுக்கு எடுக்கும் காரியங்களுக்கு உன் வழி என்ன செஞ்சிடாத, கொடுத்துடாத. ராஜரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. நீ ராஜாவாக இருக்கிறா லெமுவேலே, அது உனக்கு தகுதி இல்லை. அதனால் மதுபானம் பிரபுகளுக்கும் தகுதி இல்லை. மதுபான பானையெல்லாம் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. நியாயப்பிரமாணம்னா வேத பிரமாணத்தை தெரிஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. சிறுமைப்படுகிற நியாயத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, புரட்டிடுவாங்க. சரியான நியாய தீர்ப்பு கிடைக்காது. அதனால நீ என்ன செஞ்சிடாத, நீ குடிச்சிடாத அப்படின்னு சொல்லி என்ன செய்றா, தன்னோட மகனுக்கு உபதேசிக்கிறான். அடுத்தல மடிந்து போகிறவனுக்கு தான் என்ன செய்வாங்க, மதுபானத்தை கொடுப்பாங்க. மனம் கசந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க, திராட்சை ரசத்தை நீங்கள் கொடுங்க. ஆனால் நீ என்ன செஞ்சிடாத, நீ ராஜாவாக இருக்கிறா, நீ வந்து மதுபானத்தை என்ன செஞ்சிடாத, கொடுத்துட்டு சிறுமியாரோட நியாயத்தை என்ன செஞ்சிடாத, நீ புரட்டி போட்டு பாவம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி என்ன செய்றா சொல்கிறான். ஒரு ராஜாவுக்கு தகுதி மதுபானம் கிடையாது, இருந்தால் நியாயத்தை பேச முடியாதுன்னு சொல்லி போதிக்கிறான். அடுத்தல மடிந்து போகிறவனுக்கும் மன கசந்தவர்களுக்கும் மதுபானத்தை திராட்சரசம் கொடுக்கணுமா. அவங்க என்ன செய்றாங்க, குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாது இருக்கட்டும். அவங்களுக்கு என்னது, அவங்க மடிந்து போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மதுபானத்தை கொடுத்தலாம். மனம் கசந்து போய் இருக்கவங்க திராட்சரசத்தை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, தங்கள் குறைவை மறந்து அப்புறம் தங்கள் வருத்தத்தை என்ன செய்யட்டும், அவங்க அப்புறம் நினையாமல் இருக்கட்டும் சொல்லிட்டு, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களோட நியாயத்துக்காகவும் உன் வாயை தர. ஊமையனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நியாயம் செய்ய பூமியில் யாரும் கிடையாது. ஆனால் நீ என்ன செய்யி, ஊமியனுக்கும் திக்கற்றவர்களுக்கு நீ என்ன செய்யி, நீ நியாயத்தை செய்கிறதுக்கு உன் வாயை நீ என்ன செய்ய திறங்கிறார். உன் வாயை திறந்து நீதியாக என்ன செய்ய, நியாயம் செய்கிறவங்களுக்கு, சிறுமி எளிமையானவனுக்கு நீ என்ன செஞ்சிரு, நியாயம் செய்யுங்கிறா. ஊமியன் திக்கற்றவர்கள் அடுத்தலம் சிறுமையும் எளிமையானவர்களுக்கு என்ன செஞ்சிரு, நியாயம் செஞ்சிரு. உங்களுக்கு நியாயம் செய்ய பூமியில் யாரும் கிடையாது, நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பூமியில் நியாயம்லாம் கிடைக்கிறது. அதான் அடுத்தபடியாக சொல்கிறா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பன் யார் அப்படிங்கிறா. குணசாலியான ஸ்திரியை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல என்ன செய்யுது, உயர்ந்து. முத்துக்கள் எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கிறது. அதை விட ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சா அந்த முத்துக்களை விலையை பார்க்கல அவள் என்ன செய்தானா, உயர்ந்துதான். அந்த குணசாலியனுடைய புருஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா, அவள் குணசாலியாக இருக்கிறனால அவனுடைய இருதயம் அவனை நம்புமா. அவனுடைய சம்பத்து குறையாதான். சம்பத்துனா பணப்பொருள் இதெல்லாம் என்ன செய்யுது, குறையாதான். அவள் வந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவள் வந்து தீமைக்கு அல்ல நன்மையே செய்கிறாள். அந்த குணசாலியான ஸ்திரீ தீமையே செய்ய மாட்டா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாள், நன்மையே செய்வாளாம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு என்ன செய்யறாளாம், வேலை செய்யறாளாம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி நூல் நுக்கிறது இருக்குல்ல, வஸ்திரங்களாக செய்வாங்களா கையினால, அதான் தன் கையினால் உற்சாகத்தோடு என்ன செய்கிறா, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி உற்சாகத்தோடு வேலை செய்கிறா. அவள் வந்து ஒரு வியாபார கப்பல்களே போல இருக்காங்க. வியாபார கப்பல்கள் என்ன செய்யும், எங்கேயும் தங்க போய்கிட்டே இருக்கும். அதே போல் அவள் கையும் சும்மா இருக்காது. எப்பவுமே நினச்சிவா வியாபார கப்பல்களை போட்டு எப்பவுமே சுறுசுறுப்பாக நினச்சிவா வேலை செஞ்சுட்டே இருப்பாளாம். ஆனால் தூரத்துலேருந்து என்ன செய்கிறாளாம், தன் ஆகாரத்தை நினச்சிவலாம் கொண்டு வருவாளாம். அவள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி தூரத்துலேருந்து வீட்டுக்கு நினச்சி வர ஆகாரத்தை கொண்டு வருவாளாம். அதே போல் காலையில் அதிகாலையில் நினச்சிவலாம் இருட்டோடு எழுந்திருப்பாளாம். இருட்டோடு எழுந்து வேலைகளெல்லாம் செஞ்சு தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து திரும்ப அவள் என்ன செய்றா, தன்னுடைய வேலைக்காரிகளுக்கும் என்ன செய்றா, படி அளந்துட்டு அதில் என்ன செய்றா, ஒரு வயலை என்ன செய்றா விசாரித்து அதையும் என்ன செய்றா வாங்குறா. தன் கைகளினால் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை கூட என்ன செய்றாளாம், நாட்டுறாளாம். ஏன்னா அப்படியே அவள் என்ன செய்றா, தூரத்தில் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வாரா. சம்பாத்தியம் பண்ணலாம் அதிகாலையில் எழும்பி வீட்டாருக்கு ஆகாரங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்காரிகள் படியெல்லாம் அளந்துட்டு திரும்ப இடத்துல என்ன செய்ய வேலைக்கு போகணும்.
அதனால் என்ன செய்றா, வயலை விசாரிக்கிறா, அதை வாங்குறா, தன் கைகளின் சம்பாத்தினா திராட்சை தோட்டத்தை கூட என்ன செய்றா, நாட்டுறா, தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கையில் என்ன செய்றா, பலப்படுத்துகிறா. அப்புறம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று என்ன செய்றா, பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறா. அதனால் என்ன செய்றா, இரவில் அவள் விளக்கு என்ன செய்யுமா, அணையாது இருக்குமா. தூரத்தில் போய் ஆகாரம் கொண்டுட்டு வாரா, அடுத்தல ராத்திரி கூட விளக்கு அணையாது இருக்குமா. ஏன், அவன் வந்து ராத்திரி நினைச்சிடா வேலை செய்கிறா, ராத்திரி ராட்டினத்தில் நினைச்சிடா, கையில் வைத்து ராட்டு போடுறா. அந்த இதில் அவள் விரல்கள் நினைச்சிருமா, தன் கையில் ராட்டினத்தை வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை நினைச்சுமா பிடிக்குமா. அப்படி ராத்திரியும் நினைச்சதா வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதுன்னு அறிஞ்சு இரவிலையும் வினக்கு அழைக்காதபடி பாதுகாத்து இந்த ராட்டில் நினைச்சிடா, ராட்டினத்தை போடுறா. அந்த விரல்கள் கதிரை பிடிக்கணும், நூல் அதை சுற்றி வரும்போது அந்த நூலை வச்சு அந்த கதிர்கள் கலண்டு போகாத பிடிக்க அது பிடிக்குதுன்னு சொல்கிறா. அடுத்தல சிறுமியானவர்களுக்கு என்ன செய்றா, தன் கையை திறக்கிறா. சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறக்கிறான்னா அவளுக்கு என்ன செய்றா, உதவி செய்கிறா. தன் கையினால் என்ன செய்றா, உதவி செய்கிறா. ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுறா. ஏழைகளுக்கு, சிறுமியானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன செய்றா, தன்னால் என்ற உதவிகளை என்ன செய்றா, செய்கிறா. வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறா, வீட்டார்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறா, சிறுமியானவர்களுக்கும் ஏழைகளுக்கு நினைச்சிடா, தன் கரங்களை நீட்டி அவங்களுக்கு நினைச்சிடா, அவங்கள போசிக்கிறா. அதே போல் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புற உடுப்பு இருக்கிறாள். தன் வீட்டார் மற்ற குளிருக்கு பயப்படலாம். ஏன்னா அவள் கதிர் நூற்று வஸ்திரங்களெல்லாம் அவள் செய்து கொண்டு வர்றதுனால தன் வீட்டாருக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, இரட்டைப்புற உடுப்பு இருக்கிறதுனால வீட்டில் குளிர் வந்தால் கூட என்ன செய்றா, தன் வீட்டார் மற்ற குளிருக்கு என்ன செய்ய மாட்டா, பயப்பட மாட்டா. அடுத்தபடியாக அவள் நினைச்சிடா, ரத்தின கம்பளங்களையும் நினைச்சிடா தனக்கு அவள் உண்டு பண்ணுறாளாம். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமா அவள் உடுப்பான். அவள் அணிகிறது மெல்லிய புடவையும் ரத்தாம்பரம் வெளிச்சிரா அவள் அணிகிறா. ஆனால் ரத்தின கம்பளங்களை தனக்கு நினைச்சிடா, தனக்கு உண்டு பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவள் தேசத்து மூப்பர்களோட நினைச்சிட நியாயசாலத்தில் உட்கார்ந்துருக்கையில் பேர் பெற்றனா இருக்கிறான். அவள் புருஷன் வந்து தேசத்தில் மூப்பர்களோட நினைச்சிடான் உட்காந்துருக்கிறான். அந்த இடத்துல நியாயஸ்தலத்தில் அவன் உட்காந்துருக்கிறான். அந்த இடத்துல அவன் பேர் நினைச்சது பேர் பெற்றவனாக இருக்கிறான். அந்த அளவில் அவன் புருஷனை நினைச்சிடான் தேசத்து மூப்பர்களோட நியாயத்தில் உட்காந்துருக்க இடத்துல பேர் பெற்றவனாக இருக்கிறான். அப்புறம் மெல்லிய புடவையும் ரத்தமரம் அவள் உடுப்புன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே போல் அந்த மெல்லிய புடவையும் நினைச்சிரா உண்டு பண்ணி அதையும் நினைச்சிரா விற்கிறாளாம். கச்சைகளை நினைச்சிரா வர்த்தகர் இடத்துல போய் நினைச்சிராலும் ஒப்பிக்கிறாளாம். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறா, கச்சைகளை வர்த்தகர் இடத்துல கொண்டு போய் நினைச்சிரா விற்கிறா. அடுத்தல அவள் உடை பழமும் அலங்காரமாக இருக்குது. அவள் செஞ்ச உடை வந்து நல்ல பலன் உள்ளதாக இருக்குது, நல்ல அலங்காரம் உள்ளதாக நினச்சி தான் இருக்குதான். அந்த அளவில் அவள் நினைச்சிரா மெல்லிய புடவைகள் நினைச்சிரா செய்கிறா. அதனால் அவள் நினைச்சிரா வருங்காலத்தை பற்றி அவள் நினைச்சிரா மகிழ்கிறா. ஏன்னா உழைப்பாளி, ஒரு நேரம் சும்மா இருக்கிறதில்ல. அதனால நினைச்சிரா வருங்காலத்தை பற்றி நினைச்சிரா மகிழ்கிறா. வேலை செய்யாதவங்களுக்கு தான் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டுட்டு எடுக்கணும். இவளுக்கு அப்படி இல்லையே, சம்பாத்தி வந்துட்டே இருக்க, வேலை செஞ்சுட்டே இருக்கல. அதனால நினைச்சிரா வருங்காலத்தை பற்றி நினைச்சிரா மகிழ்கிறாள். தன் வாயை நினைச்சிரா ஞான விளங்க திறக்கிறாளாம். ஞானம் இல்லாமல் வாயை திறக்க மாட்டாளாம். தயவுல போதகம் அவள் நாவின் மேல் நினைச்சுதான் இருக்கிறதாம். தயவுல போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கலை. அவள் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று அவள் என்ன செய்றா கண்ணோக்கமாக இருக்கிற. அவள் வீட்டுக்காரியத்தை எப்படி நடத்தணும், வீட்டு மக்களுக்கு எப்படி ஆகாரம் போடணும், வேலைக்காரிகளுக்கு எப்படி ஆகாரம் போடணும், சிறுமியானவர்களுக்கு எளியவர்களுக்கு எப்படி ஆகாரம் போடணும் அப்படிங்கிறதுல அதில் தான் அவள் கண்ணோக்கமாக இருக்கிறவள் தவிர இருந்து அவள் உழைக்கிறாளை தவிர சோம்பலின் அப்பத்தை சும்மா இருக்கணும், வைக்கணும், சும்மா இருந்து திங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சோம்பலின் அப்பத்தை அவள் என்ன செய்யலை, புசிக்கலை, அதை தேடவும் இல்லை. அதனால் இப்போ அவள் பிள்ளைகள் எழும்பி எழுச்சிறாங்க, அவளை வாய்க்க விதிகள் என்கிறாங்களாம். என்னோட தாயி இப்படி உழைப்பாளியாக இருக்கிறா, ஒரு நேரம் சும்மா இல்லாத பிடிக்கி சுறுசுறுப்பாக இருக்கிறா அப்படிங்கிறத வச்சு அவள் செய்கிற வஸ்திரங்கள் ஆகாரங்கள் எல்லாம் பார்த்து அவள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எழும்பி அவளை வாய்க்க விதின்னு சொல்கிறாங்களாம். அவள் புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்து உண்டு, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருக்கிறாங்க. ஆனாலும் நீயே அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை என்ன செய்கிறான், அவருடைய கணவன் என்ன செய்கிறான், புகழுகிறான். தன்னுடைய மனைவியை நீ எல்லாரோட மேற்பட்டவள் என்று சொல்லி என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியை புகழுகிறான். அப்படின்னு சொல்றது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீணு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தானே செய்வா புகழப்படுவாங்கிறான். சௌந்தரியம் எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் சரிதான், அது என்ன செய்யுது, வஞ்சனை உள்ளதான். ஆனால் எவ்வளோதான் அழகு இருந்தாலும் அது என்னச்சுதான் அழகும் வீணு தானா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் நினச்சிவா புகழப்படுவா. எவ்வளோதான் மஞ்சளா சௌந்தரியம் இருந்தாலும் சரிதான், எவ்வளோ அழகு இருந்தாலும் சரிதான், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் யார், அவள் தான் புகழப்படுவா, அவள் தான் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அடுத்தல அவள் என்ன செய்வானா கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களை அவளை புகழ கடவுதுங்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ கர்த்தரால் நினைச்சரா
புகழப்படுறா. அது மாத்திரமல்ல, அவளுக்கு தகுந்த பலனை நீங்கள் கொடுங்க, கைகளின் பலனை கொடுங்க. அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழக்கடவுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல. இதுலேருந்து நம்ம பார்க்குறோம், லேமியேலுக்கு அடுத்த தாய் தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசிக்கிறாளோ இதே போல் என்ன செய்யணும், நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இதே போல் நல்ல உபதேசத்தை என்ன செய்யணும், போதித்து அவர்களை என்ன செய்யணும், நல்ல முறையில் வளர்க்கும் போது தேசத்துக்கும் நாட்டுக்கும் என்ன செய்யும், நமக்கும் என்ன செய்யுது, கிராமங்கள் பட்டணங்கள் திருச்சபைகளுக்கு என்ன செய்யுது, அது நன்மையாக முடியும். அதனால் பிள்ளைகளை வளர்க்கும் போது செல்லம் கொடுத்து வளர்க்காதபடிக்கு அது கர்த்தருக்கு ஏற்படுற பயத்தின்படி வளர்கிறதுக்கு என்ன புத்திமதிகள் உண்டோ அந்த புத்திமதிகளை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ம வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த குணசாலின ஸ்திரியை போன்று என்ன செய்யணும், ஒரு பெண்களும் நம்ம என்ன செய்யணும், குணசாலியை சும்மா இல்லாதபடிக்கு என்ன செய்யணும், இரவும் பகலும் உழைக்கிறவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஏழைகளுக்கு தன்னுடைய கரங்களை நீட்டாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி அந்த குணசாலின ஸ்திரீ இருந்தாலும் அது இருக்கணும். அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கொடுத்த அந்த புத்தியின்படி ஒரு குணசாலியான ஸ்திரியாக நம்ம தேசத்தில் விளங்குவோம். கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்படி செய்யும்போது உண்மையான திக்கற்றவர்கள், அடுத்த ஏழை எளியவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உதவிக்காரங்களை நீட்டிட்டு அப்படிப்பட்டவங்க யாருமே தேசத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதுக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.